plata o plomo. ஜோசப் நிசெஃபோர் நிப்ஸ் கண்டுபிடிப்பாளர். ஒளிப்படத்தை கண்டுபிடித்தவர் என்ற வகையிலும் ஒளிப்படவியல் துறையில் முன்னோடி என்ற வகையிலும் இவர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர். 1820 களின் தொடக்கத்தில் உலகின் முதல் சில ஒளிப்படங்களை எடுத்தவர் என்ற வகையிலும் இவர் முக்கியமானவர். இவரது கண்டுபிடிப்பை போலவே இவரும் ஒரு புரட்சியாளர். எனினும் இன்றும் இவர் அதிகம் அறியப்பட்டவராக இல்லை. யோசெப் நிசிபோர் 1765 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி சாவோன் எட்லொய்ரேயில் உள்ள சாலோன் சர் சாவோன் என்னும் இடத்தில் பிறந்தார். 1825 ஆண்டில் ஒரு மனிதனையும் குதிரையொன்றையும் காட்டும் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஓவியம் ஒன்றை ஒளிப்படமாக எடுத்ததன் மூலம் இவர் ஒளிப்படமொன்றை எடுத்த உலகின் முதலாவது ஆள் ஆனார். இவரது காலத்தில் ஊசித்துளை படப்பெட்டியின் அடிப்படையில் அமைந்த இருட்டறை காமரா அப்ஸ்க்யூர என் அழைக்கப்பட்ட ஒரு வகை இருட்டாக்கப்பட்ட அறையில் ஒரு பக்கத்தில் வெளிக்காட்சிகளின் பிம்பத்தை விழச் செய்து அதையொட்டி கோடுகளை வரைந்து படங்களை உருவாக்கினர். இவ்வாறு படங்களை வரையும் போது யோசெப் நிசிபோரின் கைகள் உறுதியாக இருந்து உதவாததால் பிம்பங்களை நிலையாக இருக்குமாறு செய்வதற்கு வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்க அவர் விரும்பினார். 1793ஆம் ஆண்டளவிலேயே இது தொடர்பான சோதனைகளை அவர் செய்யத் தொடங்கினார். வெள்ளி குளோரைடு நிலக்கீல் போன்ற பல பொருட்களை இச்சோதனைகளுக்கு அவர் பயன்படுத்தினார். இவரது தொடக்ககால சோதனைகளில் குறுகிய நேரம் நிலைத்திருக்கும் பிம்பங்களையே பெற முடிந்தது. 1824ஆம் ஆண்டிலேயே நிலைத்திருக்கக்கூடிய ஒளிப்படத்தை இவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. 1829ஆம் ஆண்டு முதல் இவர் லூயிசு டாகுவேரே என்பவருடன் சேர்ந்து ஒளிப்பட வழிமுறைகளை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். இவர்கள் இருவரும் பிசோட்டோவகை எனப்பட்ட ஒளிப்பட முறையொன்றை உருவாக்கினர். இவர்களுடைய கூட்டு 1833ஆம் ஆண்டில் நியப்சி இறக்கும் வரை நீடித்தது. எனினும் டாகுவேரே தொடர்ந்தும் சோதனைகளில் ஈடுபட்டு சற்று மாறுபட்ட புதிய முறை ஒன்றை உருவாக்கினார். இதற்கு அவர் தன்னுடைய பெயரை தழுவி டாகுவேரி யோவகை என பெயரிட்டார். இந்த கண்டுபிடிப்பை பிரான்சு அரசுக்கு விற்று ஆண்டுதோறும் 6000 பிராங்குகள் இறக்கும் வரை தனக்கும் நியப்சுவின் வாரிசுகள் ஆண்டுதோறும் 4000 பிராங்குகள் பெறவும் ஒழுங்கு செய்து கொண்டார். நியப்சுவின் மகன் தனது தந்தையின் உழைப்பின் பயனை டாகுவேரே அறுவடை செய்வதாக குற்றம் சுமத்தினார். உண்மையில் ஒளிப்படத்துறையின் வளர்ச்சியில் நியப்சுவின் பங்களிப்புகளுக்காக அவருக்கு கிடைக்க வேண்டிய பெயர் நீண்ட காலமாக அவருக்கு கிடைக்கவில்லை. பிற்காலத்தில் வரலாற்றாளர்கள் நியப்சுவின் பங்களிப்புகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தனர். 2002ஆம் ஆண்டில் இவர் 1825ஆம் ஆண்டில் எடுத்ததாக கருதப்படும் உலகின் முதல் ஒளிப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1,19,4,50,000 யூரோக்களுக்கு விற்கப்பட்டது. Please like, share, comment, subscribe friends. Thanks for watching friends.